வணக்கம். நம்ம இன்னைக்கு சந்திக்க போறவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்ச முகம். எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும், நெஞ்சு நிமித்தி நடக்கணும்னு தோணும். அதை என் ஜாதி பெருமையை சொல்லும்போது வந்து ஒரு வீரம், என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். இப்போ நீங்கள் என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் அந்த மாதிரி பேசுறது இல்லை, கம்யூனிட்டி பற்றி பேசுறது இல்லை. நான் பாட்டில் என் உண்டு என் ஒர்க்கு, நான் பாட்டில் அதை ரியலைஸ் பண்ணிட்டு நான் பாட்டில் என் வேலையை பார்த்துட்டு நான் பாட்டில் போயிட்டு இருக்கேன். இந்த பரம்பரையெல்லாம் சொன்னீங்கல்ல, இப்போ அந்த எண்ணம்லாம் இருக்கா, இல்லை எல்லாரும் ஒன்று தான்? நம்ம அனைவரும் சமம், பிறப்பால் எல்லாரும் சமம். அதான் ஏகே தினகரன் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். மறுபடியும் இன்னொரு நியரனாக வந்திருக்காரு. இந்த நியரன் வந்து ட்ரோல் செய்பவர்கள், ஆப்போசிட் ட்ரோல் செய்யப்பட்டவர்கள். அந்த 20ல் வந்த தினகரனுக்கும் இப்போ வந்த தினகருக்கும் வந்து நிறைய வித்தியாசம், நிறைய மாற்றங்கள். இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சு, அவர் லைஃப் எப்படி மாறுனுச்சு அந்த ஷோக்கு பிறகு, இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம். இப்படி இந்த மனமாற்றம் நடந்துச்சுன்னு கேட்குறேன். ஒன்று வந்து இந்த ட்ரோல்லாம் பார்த்து உங்க மனம் மாறணும், இல்லைனா வந்து இன்னும் அந்த நீங்க ஜாதி பற்றிலே அதிகமாக அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். நீங்க என்ன பண்ணீங்க? நான் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தேன் அந்த இதுக்கெல்லாம். அப்போ யூடியூப்ல ட்ரோல்லாம் வரும்ல, அதெல்லாம் பார்த்து அந்த கமெண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்களே அழுதுருவீங்க. அந்த அளவுக்கான மாதிரியான கமெண்ட்லாம் இருக்கும். அந்த கமெண்ட்டை பார்த்துலாம் ஒன்றும் நான் மாறல. நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு, ஃப்ரெண்டுங்களாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவனுங்களே நம்ம இப்போ கூட பழகிறவங்களே வந்து நல்லா திக்காக பழகுவாங்க. எல்லா கம்யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் இருப்பேன் எப்பவுமே. அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவேன், போவேன், வருவேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு, எனக்கே தெரிஞ்சிச்சு. அவங்க அவாய்ட் பண்ற மாதிரி. இதுக்கப்புறமும் இதே ஜாதி கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்தா ஒண்ணு வேலைக்காக விட்டுட்டு வந்துட்டேன். அந்த நீங்க வந்து முன்னாடி சொன்ன வந்தீங்கல்ல, அந்த ட்ரால் வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு தோணுச்சு அது தப்பா இருக்கும், நம்ம தப்பா பேசணுமோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தோணுச்சு. அந்த கட்சியில இருந்து வந்து இப்ப வேற கட்சி மாறிட்டேன். அந்த கட்சியிலே இல்ல. நான் இப்போ புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருங்களா, எல்லாருக்கும் தெரியும். அவர் கட்சியில இருக்கேன் இப்போ. ஆமா, டிவிக்கு எல்லாரும் பிரபால் சமம், இந்த வேற்றுமையெல்லாம் வேண்டாம் நினைக்கிறது வந்து உங்க உள் மனசுல இருந்து வருதா, இல்ல வந்து உங்க கட்சி தலைவர் சொன்னதுனால உங்களுக்கு வந்துச்சு? அதுவும் ஒண்ணு உள் மனசுலயே இருந்து வந்துச்சு. கட்சி தலைவர் சொல்றது அது வேற, எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அது வேற. நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், கட்சி ஜாதியை வச்சு நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. உங்க உள் மனசு வந்து உள் மனசுலயே ஆறு மனசுலயே இருந்து சரி தோணுச்சு. கொஞ்ச நாள் யோசிச்சோம். இப்போதான் ரீசெண்ட் டைம்ல இந்த கட்சிக்கு வந்த பிறகு அப்படியே சுத்தமா இல்ல, எனக்குள்ளேயே அது தோணுச்சு, வேற வேலையை ஏதாவது பார்ப்போம், நம்ம பிசினஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் பார்க்க போய். பிரபால் எல்லாரும் சமம்னு சொன்னீங்க. ஆமா, அவங்க உடனே எல்லாரும் கை தட்டி அவ்வளவு உற்சாகமானாங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? போடா, இவ்வளவு நாள் இவ்வளவு நாளா அனுபவிச்ச நரக வேலையை விட இந்த 4 கைத்தட்டல் வாங்கினோன்னு தான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைவா இருந்துச்சு. நிறைவா இருந்துச்சு. அப்பதான் சந்தோஷமா அன்னைக்கு நைட்டு ஊருக்கு போறதுல இருந்து எல்லாட்டையும் ஃபோன் பண்ணி மச்சான் சந்தோஷமா இருக்கேன், இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் எல்லாட்டையும் சொல்லிட்டு, ட்ரெயின்ல போகும்போது எல்லாட்டையும் சொல்லிட்டே தான் போனோம். எந்த கைகள் வந்து ட்ரால் பண்ணிச்சோ அதே கைகளே வந்து கை தட்டுச்சு. ஷோல வந்து எதிர்